ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸோட மினி ஒலிம்பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கான கேமும் இதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேக்வாண்டோவில் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 55 கண்ட்ரீஸ் வந்து இந்த கேமுக்காக வந்திருந்தது. அதில் டேக்வாண்டோவில் 17 கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தது. ஸோ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த 4 பேருமே வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச்சு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. சைனா, டர்க்கி, ரொமானியா அந்த மாதிரி இருக்க எல்லா கண்ட்ரீஸும் வந்திருந்தது. ஏஷியன் கண்ட்ரீஸும் வந்திருந்தது, ப்ளஸ் இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ், யூரோப் கண்ட்ரீஸ் அந்த கண்ட்ரீஸும் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்தியா வந்து 5th ரேங்க் டேக்வாண்டோ பொசிஷனில். ஸோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ள 7th 8th 9thன்ற ரேங்கிங்கில் வந்து ஸ்கூல் கேம்ஸ் ரேங்கிங்கில் வந்து பிளேயர்ஸ் அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்எஃப்ங்கிறது எல்லாத்துக்குமே புதுசு கிடையாது. இது வந்து ஸ்கூல் லெவலில் இருக்கிற சில்ட்ரன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு எல்லா சில்ட்ரன்ஸுமே வந்துட்டு ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல் லெவலில் நடக்கிற ஒரு ஒலிம்பிக்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி ஒலிம்பிக்ஸில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் ஒரே இடத்துல நடக்குமோ அதே மாதிரி வந்துட்டு வேர்ல்டு ஸ்கூல் கேம்ஸில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸும் ஒரே இடத்துல நடந்துச்சு. லைக் அத்லெட்டிக்ஸு, ஃபுட்பாலு, ஆர்ச்சரி, டென்னிஸு, டேக்வாண்டோ, டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்டும் ஒரே இடத்துல நடந்துச்சு. ஸோ இது மூலிமா என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஐஎஸ்எஃப் ஸ்கூல் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் மெடல் பண்ணால். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போகல இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து வேல்யூபிள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் மெடல் பண்ணதுக்கு கேஷ் அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதில் நானும் இன்னொரு பொண்ணு டான்ஸ் ஸ்போர்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இது வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு ஹிஸ்ட்ரியான மூமெண்ட். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டது தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட் அசோசியேஷன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த கேம் வந்து எங்களுக்கு எஸ்டிஆர்டிக்குள்ளே போச்சுன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். செப்டம்பரில் வந்து WDSF சொல்லிட்டு பிரேக்கிங் ஒரு யூத் கேட்டகரி நடந்துச்சு, சைனாவில் நடந்துச்சு. நாங்கள் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. சைனாவும் சைனீஸ் தாய்ப்பாவும் ரொம்பவே டஃப்பாகவே இருக்காங்க. ஏன்னா அவங்கன்னா நம்மளுக்கு நான் இப்போ தான் 5th லெவலில் இருக்கோம், அவங்க கிரேட் ரொம்ப ஃபஸ்ட் லெவலில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கவர்மெண்ட் எஸ்டிஆர்டிக்குள்ளே போயிருச்சுன்னா நாங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்களும் அந்த லெவலில் அச்சீவ் பண்ணிடுவோம்.